கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். புதனின் ஆதிக்கத்தில் பிறந்து அறிவிலும் செயல்திறனிலும் உன்னதமான இடத்தை பிடிக்கும் கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உலகிற்கு ஒரு இரும்பு மனிதராகவும் எதற்கும் கலங்காத ஒரு தூணாகவும் வாழ்க்கையில எப்பொழுதும் காட்சி அளித்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கோபத்திற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய கண்ணீர் என்பது பெரிய ஒரு கதையாகவே இருக்கும். கன்னி ராசியில் கோபம் என்பது சும்மா வருவது கிடையாது. அநியாயத்தை காணும் போதோ அல்லது நீங்கள் உயிராக நம்பியவங்க எல்லை மீறும் போதுதான் அந்த ஒரு கோபமானது வெடிக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கும் நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும். ஒரு முறை உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது தொழில் வட்டாரத்திலோ ஒரு மிகப்பெரிய நெருக்கடியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கில் நீங்கள் பகல் இரவு பாராமல் உழைத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் யாருக்காக உழைத்தீர்களோ அவர்களை ஒரு மிக சாதாரணமான ஒரு விஷயத்திற்காக உங்களை அலட்சியப்படுத்தி பேசியிருப்பாங்க. அலட்சியப்படுத்தி வாழ்க்கையில நடத்தவும் ஆரம்பித்திருப்பாங்க. உங்களின் உழைப்பை சுரண்டி கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை வேறு ஒருவருக்கும் கொடுத்து உங்களை தேவையில்லாத சில பிரச்சனைகளிலும் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடியும் கொடுத்திருப்பார். இதை கண்டதும் உங்களால் பொறுத்து கொள்ள முடிந்திருக்காது. உங்களுடைய இரத்த நாளமானது புடைக்க, கண்களானது சிவக்க, சிங்கமாய் கர்ச்சித்து நீங்க வாழ்க்கையில கத்திருப்பீங்க. அந்த ஒரு மனிதரை இதுவரைக்கும் நீங்க எதிர்த்து பேசியதே கிடையாது. ஆனா அந்த ஒரு நாளில் நீங்கள் முதல் நாளாக நீங்கள் எதிர்த்து பேசியிருப்பீங்க. அங்கே இருந்தவர்கள் அனைவரும், பார் இவனுக்கு எவ்வளவு திமிர், எவ்வளவு அகங்காரம், எப்படி கத்துகிறான் என்று உங்களை ஒரு முரடனாக சித்தரித்தும் பேசியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளவு ஒரு கெட்டிக்கார மனிதன் என்று அவர்கள் தெரியாமல் நீங்கள் அந்த ஒரு நாளில் நடந்ததை மட்டுமே வைத்து அப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த சண்டை முடிந்து நீங்கள் உங்களுடைய தனி அறைக்கு சென்ற போது அந்த ஒரு கதவை மூடிவிட்டு சுவரோரம் சாய்ந்து அமர்ந்து கொண்டு முகத்தை புதைத்து கொண்டு நீங்கள் விம்மி விம்மி அழுத அழுகை இருக்கிறது. அது யாருக்குமே தெரிந்திருக்காது. நான் சுயநலத்திற்காகவா கத்தினேன்? அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று தானே கோபப்பட்டேன். என்னை இப்படி புரிந்து கொண்டார்களே என்று உங்களுடைய நெஞ்சானது வெடித்து சிந்திய கண்ணீரின் சாட்சி அந்த ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய தியாகத்தை மறந்த சில இடங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்ப விசேஷத்தில் அத்தனை வேலைகளையும் முன்னின்று செய்துவிட்டு கடைசியில் ஒரு சின்ன குறைபாட்டிற்காக உங்களை வசைப்பாடிய போது நீங்கள் கத்திய ஒரு கோபம், அதன் பின்னால் நான் இவ்வளவு செய்தும் என்னை மதிக்கவில்லையே என்று ஒரு நள்ளிரவில் நீங்கள் சிந்திய ஒரு கண்ணீர் துளிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். இரண்டாவதாக, நெருங்கிய நண்பனுக்கு பண அவசரமாக பண தேவையானது இருந்திருக்கும். அதனால உங்களுடைய நகையையோ பணத்தையோ கொடுத்து நீங்க வாழ்க்கையில உதவியும் இது வரைக்கும் செய்திருப்பீங்க. வாங்கியவன் திருப்பி தராமல் உங்களை ஏமாற்றிய போது நீங்கள் சத்தம் போட்டு அழுதிருப்பீங்க. உங்கள் உலகம் உங்களை சத்தத்தை பார்த்திருக்கும். ஆனால் ஏமாந்து விட்டமே என்று உள்ளுக்குள் நீங்கள் ரணமானதை யாருமே இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டார்கள். நீங்கள் கோபப்பட்டதையும் வாழ்க்கையில கத்தியதை மட்டுமே தாங்க உங்களுடைய உலகமானது இதுவரைக்கும் பார்த்திருக்கும். அலுவலகத்தில் உங்களின் உழைப்பு திருடப்பட்டிருக்கும். நீங்கள் இரவு முழுவதும் தூங்காமல் உழைத்து உருவாக்கிய ஒரு ப்ராஜெக்டோ உங்களோடு இருந்த சக ஊழியர்களோ தன்னுடைய பெயருக்கு மாற்றி பாராட்டு பெற்ற போது நீங்கள் நியாயத்திற்காக கோவப்பட்டு வாழ்க்கையில கத்திருப்பீங்க. மேலதிகாரிகள் உங்களை முன்கோபி என்றும் நிச்சயமாக கூறவும் ஆரம்பித்திருப்பாங்க. நீங்கள் ஆசையாக சமைத்தோ அல்லது ஒரு பொருளை வாங்கியோ உங்களுடைய துணையிடமோ குடும்பத்தினரிடமோ கொடுத்த போது அவர்கள் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் நீங்கள் அதை தூக்கி எறிந்திருப்பாங்க. நீங்கள் கோபத்தில் கத்தியிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு அலட்சியம் உங்களுடைய மனதை எவ்வளவு ஆழமாக காயப்படுத்தியது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஆசையாக வாங்கி கொண்டு வந்த ஒரு பொருளை அவர்கள் இப்படி செய்யலாம் என்று உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகள் அந்த ஒரு நேரத்தில் எழுந்திருக்கும். உங்களுக்குள்ள கீழ் வேலை கற்றுக்கொண்டு உங்களால் வாழ்வு பெற்ற ஒருவன் உங்களை விட பெரிய இடத்திற்கு சென்றதும் உங்களை மட்டம் தட்டி நிச்சயமாக பேசியிருப்பார். நீங்கள் அவனிடம் நியாயம் கேட்டு எத்தனையோ தடவைகள் அழுதிருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு நபர் நியாயம் தராததால் நீங்கள் கோவப்பட்டு சில வார்த்தைகளையும் விட்டிருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். கன்னிராசி அன்பர்களே, இதுவரைக்கும் நீங்க ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள் உங்களை சிதறடிக்க வைத்திருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நாளை முதல் கிரகங்களின் மகா சஞ்சார மாற்றமானது மாறப்போகிறது. உள்ளுக்குள்ள இருக்கும் அதே ஒரு நெருப்பு ஒரே ஒரு நேர்கோட்டில் சரியான ஒரு பாதையில் ஓட தொடங்கி கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களுடைய கோபம் இனி
வெற்றி சண்டையாக இருக்காது. அது உங்களுடைய வெற்றிக்கான எரிபொருளாக மாறவும் ஆரம்பிக்கும். எதிரிகளின் வீழ்ச்சி, உங்களுடைய வாழ்க்கையில் எதிரியாக இருந்தவர்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் வீழ்ச்சியை அடையவும் ஆரம்பிப்பாங்க. உங்களை ஏளனம் செய்தவர்கள், ஏமாற்றியவர்களின் முன்னால் நீங்கள் சண்டை போடாமல் உங்களுடைய மௌனத்தாலும் அசாத்தியமான உழைப்பாலும் அவர்களை தலைக்குனிய நீங்க வைப்பீங்க. உங்களுடைய வெற்றி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடியாகவே இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கைக்குள் பொருளாதார பேரரசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பெருகிவிடும். உங்களை வறுமையிலும் கடன் சுமையிலும் தள்ளிய துரோகங்களுக்கு பழிவாங்க உங்களுடைய கோபத்தை உழைப்பாக நீங்க மாற்றவும் ஆரம்பிப்பீங்க. புதிய தொழில் வாய்ப்புகள், முடங்கி கிடந்த பண வரவுகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் இரட்டிப்பாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதனால மனதிற்குள் எந்த விதமான கோபமும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நீங்கள் தேடியும் வர ஆரம்பிப்பீங்க. தெளிவான ஆளுமை திறன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை தட்டி படைத்தவர்கள் இனி உங்களுடைய முகத்தை பார்த்து பேசவே பயப்படுவ ஆரம்பிப்பாங்க. உங்களின் பேச்சு, பார்வை அனைத்திலும் ஒரு ராஜ கம்பீரமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். போலிகளின் ஒழிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதுவாகத்தான் இருக்கும். உங்களை பயன்படுத்த நினைக்கும் மனிதர்களை முதல் பார்வையிலேயே கண்டறிந்து கொள்வீங்க. அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில விட்டு முற்றிலுமாக தூக்கி எறியக்கூடிய துணிச்சல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். எந்த ஒரு நபர்களை நம்ம எந்த ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அடக்கி வைத்த கோபத்தின் வெடிப்பை முதல் ஒரு விடுதலையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கவும் செய்யும். இத்தனை காலம் அவர்கள் வருத்தப்பட்டிருப்பாங்க, இவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்று உங்களுடைய கோபத்தை நெஞ்சுக்குள்ளேயே அமுக்கி எரிமலையை விழுங்கிய மனிதனாக நீங்க வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்திருப்பீங்க. ஆனா நாளை முதல் பிந்தைய ஒரு சுபயோக நன்னாளில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் உங்களை மீண்டும் அடிமையாக்க நினைத்த ஒரு நபரின் முகத்திற்கு நேரே இத்தனை வருடங்களாக நீங்கள் அடக்கி வைத்திருந்த அத்தனை உண்மைகளையும் கோபத்தையும் எரிமலையாக வெடித்து கொட்டப் போகக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். இனி உங்களுக்கு நான் வாழ முடியாது, எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீங்கள் தீர்க்கமாக கூறும்போது உங்களுடைய நெஞ்சில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இறங்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு வெடிப்புத்தான் உங்களை இத்தனை கால அடிமைத்தனத்தில் இருந்தும் போலி உறவுகளின் பிடியில் இருந்தும் விடுவிக்கக்கூடிய முதல் ஒரு விடுதலையாக இருக்கும். அதற்கு பிறகு அன்றைய இரவு நீங்கள் தூங்கும் ஒரு தூக்கம், நீங்க தூங்கக்கூடிய அந்த ஒரு தூக்கம் இருக்கிறதே, அதுதான் ஒரு உண்மையான நிம்மதி என்பதை அந்த ஒரு நாளில் நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று பேரானந்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பித்திருக்கும். வாழ்க்கையில இனிமே என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொண்டு வாழ்க்கையில அதன்படியும் நீங்க நிச்சயமா நடக்கவோ ஆரம்பிப்பீங்க. விட்ட கனவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் திரும்ப வந்து நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய சிறுவயது ஆசைகள், பாதியில் கைவிடப்பட்ட தொழில்கள், கலை ஆர்வங்கள் அல்லது ஒரு சொந்த வீடு, வாகனம் வாங்க வேண்டும் என்ற கனவுகள், இனி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது என்று நீங்கள் தூக்கி எறிந்த அத்தனை கனவுகளும் இப்போது உங்களை நோக்கி திரும்ப வரப்போகிறது. அதையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. பிரபஞ்சம் அந்த கனவுகளை உங்களுடைய கைகளில் ஒப்படைக்க ஆரம்பிக்கும். இந்த முறை அந்த உன்னதமான லட்சியங்கள் நிறைவேறும் வரைக்கும் உங்களை உறங்க விடாமலும் உங்களை சாதிக்க வைத்து கொண்டும் உங்களது அத்தனை பழைய கனவுகளையும் நிஜமாக்கி காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையாக இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில விட்டு முற்றிலுமாக தூக்கி எறியக்கூடிய துணிச்சல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். எந்த ஒரு நபர்களை நம்ம எந்த ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அடக்கி வைத்த கோபத்தின் வெடிப்பை முதல் ஒரு விடுதலையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கவும் செய்யும். இத்தனை காலம் அவர்கள் வருத்தப்பட்டிருப்பாங்க, இவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்று உங்களுடைய கோபத்தை நெஞ்சுக்குள்ளேயே அமுக்கி எரிமலையை விழுங்கிய மனிதனாக நீங்க வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்திருப்பீங்க. ஆனா நாளை முதல் பிந்தைய ஒரு சுபயோக நன்னாளில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் உங்களை மீண்டும் அடிமையாக்க நினைத்த ஒரு நபரின் முகத்திற்கு நேரே இத்தனை வருடங்களாக நீங்கள் அடக்கி வைத்திருந்த அத்தனை உண்மைகளையும் கோபத்தையும் எரிமலையாக வெடித்து கொட்டப் போகக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். இனி உங்களுக்கு நான் வாழ முடியாது, எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீங்கள் தீர்க்கமாக கூறும்போது உங்களுடைய நெஞ்சில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இறங்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு வெடிப்புத்தான் உங்களை இத்தனை கால அடிமைத்தனத்தில் இருந்தும் போலி உறவுகளின் பிடியில் இருந்தும் விடுவிக்கக்கூடிய முதல் ஒரு விடுதலையாக இருக்கும். அதற்கு பிறகு அன்றைய இரவு நீங்கள் தூங்கும் ஒரு தூக்கம், நீங்க தூங்கக்கூடிய அந்த ஒரு தூக்கம் இருக்கிறதே, அதுதான் ஒரு உண்மையான நிம்மதி என்பதை அந்த ஒரு நாளில் நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று பேரானந்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பித்திருக்கும். வாழ்க்கையில இனிமே என்ன வேண்டும் என்ன
வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அதன்படியும் நீங்கள் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. விட்ட கனவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் திரும்ப வந்து நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய சிறுவயது ஆசைகள், பாதியில் கைவிடப்பட்ட தொழில்கள், கலை ஆர்வங்கள் அல்லது ஒரு சொந்த வீடு, வாகனம் வாங்க வேண்டும் என்ற கனவுகள், இனி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது என்று நீங்கள் தூக்கி எறிந்த அத்தனை கனவுகளும் இப்போது உங்களை நோக்கி திரும்ப வரப்போகிறது. அதையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. பிரபஞ்சம் அந்த கனவுகளை உங்களுடைய கைகளில் ஒப்படைக்க ஆரம்பிக்கும். இந்த முறை அந்த உன்னதமான லட்சியங்கள் நிறைவேறும் வரைக்கும் உங்களை உறங்க விடாமலும் உங்களை சாதிக்க வைத்து கொண்டும் உங்களது அத்தனை பழைய கனவுகளையும் நிஜமாக்க